Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் இந்த ஆண்டின் கடைசியிலே நிற்கிறோம். தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டிலே ஆரம்பத்திலிருந்து நம்மை கண்ணின் மணி போல காத்து இம்மட்டும் நடத்தியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கடைசி நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளையும் ஆண்டுடைய சமூகத்திலே அதிகமாய் செலவிடுவதை தேவன் விரும்புகிறார். காரணம், ஒரு புது ஆண்டை சந்திக்க போகிறோம். அது புது ஆண்டிலே எத்தனை பாடுகள் இருக்கும், எத்தனை வேதனை இருக்கும், எத்தனை சோதனை இருக்கும் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய விசுவாசம் தேவன் நம்மை அந்த புது வருஷத்திலே ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. ஆகவே நம்பிக்கையோடு நாம் காத்திருப்பது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் இந்த நாட்களில் ஆயத்தமாக வேண்டும். ஆமென். ஆகவே இந்த நாட்கள் ஆயத்தமாகிற நாட்கள். Days of preparation to meet the New Year blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, புது வருட ஆசீர்வாதங்களை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாகுகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே குடும்பமாக, தனியாக, சபையாக, விசுவாச பிள்ளைகளாக நாம் இணைந்து இந்த நாட்களிலே ஆயத்தமாக வேண்டும். இந்த நாட்கள் விசேஷித்தமான பண்டிகை நாட்கள். ஆனாலும் பண்டிகை நாட்களை விட கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கிற ஆயத்தமாகிற நாட்கள் மேன்மையானது. அல்லேலூயா. இப்பொழுதும் தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை தேவன் சொல்லுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலினுடைய வாழ்க்கையில அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு போன காலத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் இருந்த சூசான் அரண்மனையிலே, பாபிலோன் தேசத்திலே ஆரம்பத்திலிருந்தே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி மன்றாட்டிலே, ஜெபத்திலே ஆண்டவரை தேட ஆரம்பித்தவர். சிங்ககபியின் சோதனைகள் மத்தியிலும் எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு விரோதமாய் இருந்த காலத்திலும் ஜெபத்தை விடாமல், தவறாமல் 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனால் இந்த 9ஆம் அதிகாரம் ஒரு வித்தியாசம். அது தேசத்தின் சிறையிருப்பில் உள்ள ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷத்தின் சிறையிருப்பில் இருந்த நாட்களிலே தேவன் தானியேலை வைத்து ஜெபிக்க வைத்து ஜனங்களை விடுவிக்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அன்றைக்கு 430 வருஷத்தின் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட மோசேவை கர்த்தர் எழுப்பினார். மோசேவை கொண்டு ஜனங்களை விடுவித்தார். அதே போல இந்த நாட்களிலே நம்மையும் கர்த்தர் நம் குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் இனி வரப்போகிற பொல்லாத காலத்துக்கு, பொல்லாத வேதனைகளுக்கு, பொல்லாத பாவங்களுக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைகள் காப்பாற்றப்படுவதற்கு நாம் ஜெபத்திலே நேரங்களை செலவிட வேண்டும். காரணம், வேதம் சொல்லுகிறது, அதே 9ஆம் அதிகாரத்திலே இந்த 4ஆம் வசனத்திலே பாவ அறிக்கை செய்து, அந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே தானியேல் உபவாசம் இருந்து பாவ அறிக்கை செய்து தேவனை நோக்கி மன்றாடுவதற்கு அவரை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேவனுக்கு நேராக்கி ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டுன்னு சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கலாம். இன்னும் எத்தனையோ காரியங்களுக்கு தேவனிடத்திலிருந்து நமக்கும் குடும்பத்துக்கும் ஒரு விடுதலை, தயவு இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் யார்? இரக்கத்தின் தேவன். அவர் நம்மேல் மனம் இறங்குவார், பாவங்களை மன்னிப்பார், குற்றம் குறைகளை மன்னிப்பார். புது வருஷத்திலே பாவத்தோடு போகக்கூடாது, சாபத்தோடு போகக்கூடாது, பிரச்சனையோடு போராட்டத்தோடு போகக்கூடாது. ஆகவே இன்றைக்கு நாம் ஜெபித்தலை ஒப்பு கொடுப்போம். நம்ம குடும்பமாய் ஜெபிப்போம். உங்கள் காரியங்கள் சகலற்றின் தேவன் மன்னிப்பார். மனம் கலங்காதருங்கள். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. தேவனால், அதே போல பாவி, எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் தேவனால் மன்னிக்க கூடாத பாவி இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை.
ஆகவே மனம் கலங்காமல் இப்பொழுது ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மிடத்திலே மன்னிப்புகள் இரக்கங்கள் உண்டு என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பம் ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமாகிற புது ஆண்டை சந்திக்கிற நாட்கள் இதோ. இந்த பண்டிகை நாட்களில் கூட எத்தனையோ பாவங்கள் இதுவரைக்கும் காணப்படுகிறதை நீர் பார்க்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த அத்தனை பாவங்கள் குற்றம் குறைகளாம் மன்னிக்கும்படி உம்மிடத்தில் இன்றைக்கு அறிக்கை எடுக்கிறோம். அறியாத அறிந்து ஆண்டவரே எத்தனையோ மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கும். பரிசுத்தமான இரத்தத்தால கழுவி சுத்திகரி. அன்று வாலிப பிள்ளைகள், கணவன், மனைவி, பெற்றோர் எல்லாரையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி புது ஆண்டிலே நாங்கள் விடுவிக்கப்பட, எங்கள் சிறையிருப்பு எது வேணாலும் காணப்படலாம், வியாதியோ கடன் பிரச்சனையோ ஆண்டவரே பாவத்தின் ஆளுகைகளோ சாபமோ இன்னும் விட முடியாத சில போராட்டங்கள், கெட்ட சிநேகிதங்கள் ஆண்டவரே, குடி பழக்கங்கள், போதை பழக்கங்கள், இப்படி எல்லாவற்றிலும் அடிமைப்பட்டிருக்கிற சிறையிருப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற, குற்ற மனசாட்சியோடு ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பை தந்து இரக்கங்களை காண்பித்தருளும்படி ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த விடுதலை, அந்த வல்லமை, பாவ மன்னிப்பு ஒவ்வொருக்கும் உண்டாகட்டும். சந்தோஷத்தோடு புது ஆண்டை சந்திக்க உதவி செய்யும். பழையனவைகள் ஒளிந்து போட்டும், எல்லாம் புதிதாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் மன்னிப்பார். தொடர்ந்து ஜெபிப்போம்.